அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மல்லிகா டீச்சர். இன்று அறிஞர்கள் வாழ்வில் எனும் தலைப்பில் சின்ன கலைவாணர் விவேக் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். விவேக் அவர்கள் நகைச்சுவை நடிகர்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவரும் என்ன கலைவாணர் மாதிரியே கொடுத்து பழகிய வள்ளல் அப்படின்னுங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம். ஒரு கலை நிகழ்ச்சிக்காக விவேக்கை கூப்பிட்டு இருக்காங்க. அவருக்கு சம்பளமாக 2 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஓகே சொல்லிட்டார். அதே போல் குமரிமுத்து ஐயா இருக்காருங்களா, அவரும் நகைச்சுவை நடிகர் தான். அவரையும் போய் கான்டாக்ட் பண்ணி அந்த கலை நிகழ்ச்சி நடத்துபவர்கள் கான்டாக்ட் பண்ணி 50,000 ரூபா பேசியிருக்காங்க. ஆனால் திரும்ப ஒரு 10 நாள் கழித்து குமரிமுத்து ஐயாவை கூப்பிடலனதும் குமரிமுத்து ஐயா என்ன செய்கிறாரு, விவேக்கை பார்க்க வராரு. விவேக்கை பார்த்தது, விவேக் என்னங்கன்னா என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த கலை நிகழ்ச்சிக்குள்ள என்கிட்ட பேசுனாங்க, 50,000 ரூபா பணம் தரேன், அந்த கலை நிகழ்ச்சியை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுனாங்க. ஆனால் இது வரைக்கும் என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. இந்த 50,000 ரூபா இருந்தால் என்னோட பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தானே, அவ்வளவுதானே, நான் இப்பயே அவங்கள கான்டாக்ட் பண்ணி நான் உங்களையும் கலந்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கான்டாக்ட் பண்ணி கலந்துக்க வச்சுட்டாரு. எல்லாம் கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது விவேக் ஐயா என்ன கேட்குறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு குமரிமுத்துட்ட, உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு. நல்ல வேலைப்பா, நல்லா கலந்துக்கிட்டேன், நல்லா ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, எனக்கு சம்பளமும் 50,000 ரூபா கிடச்சிருச்சு, இதை வச்சு என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. உடனே விவேக் என்ன செய்கிறாரு, அவருடைய சம்பளம் 2 லட்சம் வாங்கினார் இல்லையா, அதை தூக்கி குமரிமுத்துட்ட கொடுக்குறாரு. குமரிமுத்துட்ட கொடுத்துட்டு இதையும் வச்சுக்கிட்டு நல்ல கிராண்டாக செய்யுங்க உங்கள் பொண்ணு கல்யாணத்தை அப்படின்னதும் குமரிமுத்துக்கு நான் தழுதழுதுச்சு, கண்ணில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் சம்பளத்தையும் அப்படியே என்கிட்ட தூக்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, நான் யார் கஷ்டம்னு வந்தாலும் எல்லாருமே உதவி செய்வேன், நீங்கள் கஷ்டம்னு கேட்டிருக்கீங்க, அதுவும் பொண்ணு கல்யாணம்னு கேட்ட தொட்டு என்னுடைய சம்பளத்தை கொடுத்துருக்கேன், நீங்கள் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சுட்டு என்னகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுத்ததும் குமரிமுத்து ரொம்ப நன்றிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போனாராம். அதனால தான் விவேக்க சின்ன கலைவாணர் அப்படின்னு அழைக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.